புரட்சித் தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களை, உலகெங்கில் வாழும் அனைத்து தமிழ் அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கம். நடந்து முடிந்த தேர்தலில் நமது கட்சியான அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வாக்குகள் புரட்சித் தலைவரின் தொண்டர்களால கிடைத்தது என்று நான் இங்கே கூற விரும்புகிறேன். நமது கட்சியின் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இந்த தேர்தலில் நான் என் கண்ணாலே பார்த்து கட்சிக்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு தொகுதியிலேயும் வேட்பாளருக்காக ரொம்ப பணியாற்றினது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நான் என் கண்ணாலே பார்த்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கும் தலைவர்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். ஏனென்றால் புரட்சி தலைவர் உருவாக்கின இந்த கட்சி, புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அந்த கட்சியை காப்பாற்றி வழிநடத்தின அம்மா ஜெயலலிதாவும் இன்று இல்லாம போனதினால் இந்த கட்சிக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நிற்கிறதுக்கு காரணம், புரட்சி தலைவர் மக்கள் மனதிலே இடம் பிடித்தவர், மக்களின் மனதை கொள்ளையடித்தவர். அது இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் அது பின்பற்றாம போனதினால், அவரின் கொள்கையை பின்பற்றாம போனதினால் இன்று நம்ம கட்சிக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு காரணம் என்று இங்கே நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். இந்த காணொளியில் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த கட்சிக்காக நான் கூட வந்து தேர்தல் நேரத்தில் நிறைய இடத்தில், நிறைய மாவட்டத்தில், நிறைய தொகுதியில் வேட்பாளருக்காக அவர் கூடயே நடந்து, நான் சொல்றது என்ன, என்னோட ஷூ போலும், காலில் போட்ட ஷூ போலும் கிழிந்து விட்டேன். அவ்வளவு நடந்து ஒவ்வொரு வீட்டிலையும் போய் வாக்களியை கேட்டேன். மக்களை நேரில் சந்திக்கும் போது, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மக்களும் ஏழ்மையான மக்களை சந்திக்கும் போது அவங்கள் என்ன விருப்பப்படுறது என்பது நான் நேரில் சந்தித்து அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். நீங்களும் மக்களை நேரில் சந்தித்து அவங்களின் குறை என்ன என்றது கேட்டு நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கட்சியே திரும்பி தமிழ்நாட்டில் ஏழ்மையான மக்களுக்கு அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும். தேர்தல் வருவா போவா, ஒரு தேர்தலோட ஒரு முடிவில்லை. தேர்தலில் எப்பவுமே எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. அதனால் மக்கள் ஒரு புது தலைவரை தேடினா, அப்ப தேடும்போது அங்க ஒரு தலைவரும் இல்லைனாலும் பரவாயில்லை, புதுசா ஒருத்தருக்கு ஓட்டு வாக்களிக்கலாம் என்று அவரு சிந்தித்து வாக்களித்து இருக்காங்க. அது நாளைக்கு இந்த தோல்வியை நாம ஏற்றுக்கொள்ற, மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்றபடி இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு இன்னும் வரும் தேர்தலிலும் நம்ம என்ன பணியாற்றணும் என்றதும், மக்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டும் என்றதும் புரிந்து கொண்டு தலைவர்கள் நடக்க வேண்டும். புரட்சி தலைவர் உருவாக்கின நமது இரத்தமான, நமது குடும்பமான அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் காப்பாற்றி தமிழ்நாடு ஏழ்மையான மக்களுக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தலைமையில் இருக்கிற அத்தனை தலைவர்கள்கிட்டையும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.